ஒரு 7 மணிக்கு உட்காந்து 9 மணிக்கு பாட்டு முடிச்சிட்டோம். என்ன சொல்றீங்க? ஊருக்கு போறதுக்காக ஒரு பாட்டு பண்ணீங்களா? ஸோ அண்ட் பாட்டு வந்து கம்ப்ளீட்டா வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வந்து லிரிக்ஸ். லிரிக்ஸ் வந்து நம்ம ஹிப்ஹாப் தமிழா ஆதி அண்ணா தான் பண்ணியிருந்தாரு. அவருக்கு வந்து லைக் அதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு கைவந்த கலல அந்த லிரிக்ஸ்லேருந்து சாங்ஸ் எல்லாமே இது பண்ணும்போது, ஸோ அவரு இதுக்கு எழுதுனது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? இது எப்போ பண்ணீங்க இந்த ப்ராஜெக்ட்ட? ஸோ அதான் பேசிக்காக நாங்கள் சிங்கப்பூர் கான்சர்ட் கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நைட்டு ஆக்சுவலி திடீர்னு ஒரு பாட்டு ஒன்று பண்ணலாம், இண்டிபெண்ட்டாக பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம சிங்கப்பூர் போகிறோம்ல, சும்மா ஏதாவது ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் நைட் உட்காந்தோம். ஒரு 7 மணிக்கு உட்காந்து 9 மணிக்கு பாட்டு முடிச்சிட்டோம். என்ன சொல்றீங்க? ஊருக்கு போறதுக்காக ஒரு பாட்டு பண்ணீங்களா? அங்கே போகிறோம், ஷூட் பண்ணலாம், நல்ல பிளானாக இருக்குமே அப்படின்ட்டு அங்கே அப்படி ஒரு ஐடியாவில் யோசித்தோம். அதான் சொன்ன மாதிரி பாட்டு 2 ஹவர்ஸில் முடிச்சிட்டோம் மொத்தமாகவே. அங்கேயே கம்போஸ் பண்ணி, அங்கேயே தானன்னு டியூன் பண்ணி, டக்குன்னு ஆதினம் வந்து டக்குன்னு லிரிக் எழுதி முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு போய் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டு தான் அப்போ நான் சொன்னேன், திருப்பி ஸ்டோரியாக கன்வெர்ட் பண்ணி. ஓகே.